ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மதுரையில் உள்ள ரமணி ஸ்கோடா ஷோரூமுக்கு வந்திருக்கோம். இந்த ஷோரூம் நம்ம ஏன் வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் கார் பையர்ஸ் எல்லாமே வந்து ஒரு எஸ்சிவி மார்க்கெட்டை நோக்கி பயணம் பண்ணுற நேரத்தில் ஆக்சுவலாக காம்பேக்ட் எஸ்சிவின்ற செக்மெண்ட் லான்ச் ஆச்சு. அதில் வந்து முன்னாடி வந்து ஃபோர்டில் வந்து எக்கோஸ்போர்ட்டு, ஹுண்டாய் வென்யூ, மாருதி பிரிஸா இந்த மாதிரி ஒரு பயங்கரமான டஃப்பான காம்படிஷன் போயிட்டு இருக்கும்போது ஸ்கோடா வந்து நல்லா ரீதிங்க் பண்ணி சூப்பரான ஒரு காம்பேக்ட் எஸ்சிவி லான்ச் பண்ணியிருந்தாங்க 2025. அதுதான் வந்து ஸ்கோடா கைலாக். ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிங்கிள் இன்ஜின் ஆப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. 1 லிட்டர் டர்போ டிஎஸ்ஐ இன்ஜின். போத் உங்களுக்கு வந்து நார்மல் மேனுவல்லையும் இருக்குது, ஆட்டோமேட்டிக்லேயும் இருக்குது. ஸோ இந்த காரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து 114 பிரேக் ஹார்ஸ் பவர், as well as வந்து 178 நியூட்டன் டாப் ஜெனரேட் பண்ணுது. இந்த காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 189 mm கொடுத்துருக்காங்க. பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா 446 லிட்டர்ஸ் கிளாஸ் லீடிங் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. குளோபல் இல்லை, பாரத் என்கேப்பில் வந்து 5 ஸ்டார் சேஃப்டி ரேட்டிங் வாங்கியிருக்கு. இது வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இப்போ வந்து ஃபுல் ஆப்ஷன் பார்க்குறீங்க. இதில் வந்து ஆட்டோமேட்டிக் எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து அலாய் வீல்ஸ் வந்து டைமண்ட் கிரேட் அலாய் வீல்ஸ் வருது. ப்ளஸ் வந்து ரூஃபில் வந்து உங்களுக்கு வந்து சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உள்ள ஃப்ரண்ட் 2 டிரைவர் அண்ட் கோட்ரைவர் சீட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் as well as வந்து வயர்லெஸ் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. இதுதான் டாப் மாடலில் உள்ள வேரியன்ட்ஸ். நான் உங்களுக்கு பேஸ் மாடல் அண்ட் மிட் ஆப்ஷனும் இப்போ நான் காமிச்சிடுறேன். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ப்ரெஸ்டீஜ் அப்படின்ற டாப் வேரியன்ட், அதில் டார்க்கனோட கியர் பாக்ஸ் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் தான் பார்க்குறோம். மிட் அண்ட் பேஸ் மாடல்ஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். இல்லை ஃப்ரண்ட் விண்ட்ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு நல்ல ரெயின் சென்சிங் வைப்பர் அண்ட் பேனட்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஷார்ப் அண்ட் போல்ட் அண்ட் கட்டிங் எட்ஜஸோட சூப்பராகவே கொடுத்துருக்காங்க. அது கீழே அப்படியே உங்களுக்கு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ எல்இடி ஹெட்லாம்ப்ஸ் வித் கார்னரிங் ஃபங்க்ஷன்ஸோட கொடுத்துருக்காங்க ப்ரொஜெக்டர் செட்டப்பில். அந்த சிக்னேச்சர் ஸ்கோடா கிரில் வந்து க்ளாசி பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு வைடான டேம்ப் கொடுத்துருக்காங்க. அதுவும் ஃப்ரண்ட்டில், அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. லோவர் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மெட்டாலிக் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. ஒரு காம்பாக்ட் எஸ்யூவிக்குள்ள அந்த ஸ்டாண்ட்ஸ் இந்த கார் கொடுக்குதுன்னே சொல்லலாம். மொத்தத்தில் ஃப்ரண்ட் லுக்கில் வந்து நல்ல ஒரு அக்ரெசிவான ஒரு லுக்கை கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். நல்ல போல்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. கைலாக் மாதிரி தான் இருக்குதுக்கு பார்க்குறதுக்கு, குஷாக் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இதோட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா 205/55 R17 டைமண்ட் கிரேட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. பேஸ் வேரியன்ட்ஸ்லாம் R16 கொடுத்துருப்பாங்க வீல் செக்ஷன். இந்த காரில் ஃப்ரண்ட்டில் வந்து டிஸ்க் பிரேக்ஸும் ரியரில் வந்து டம் பிரேக்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட ஃப்ரண்ட் பாடி அண்ட் பம்பர் அண்ட் சைடு கிளாடிங் எஃபெக்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த கிளாடிங் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது ஸ்போர்ட்ஸ், இது காம்பாக்ட் எஸ்யூவினால ஃப்ரண்ட் பம்பரில் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. வீல் ஆர்ச்சில் கிளாடிங் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. சரௌண்ட் த பாடி பிளேஸ்லையும் கிளாடிங் கொடுத்துருக்காங்க. அது ரியர் வீல் ஆர்ச்சில் ரன் ஆகி அப்படியே ரியர் பம்பர்லேயும் ரன் ஆகுது. இது ஃபுல் ஆப்ஷனால உங்களுக்கு குரோம் பிளேட்டிங் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இதில் டோர் ஹேண்டில்ஸில் ஆட்டோ ஃபோல்டபுள் வார்வியம்ஸ் அண்ட் ரிட்ராக்டபிளாக இருக்குது. அது பாடி கலரில் இருக்குது. ஏ பில்லர் பாடி கலரில் இருக்குது. பி பில்லர் வந்து மேட் பிளாக் ஃபினிஷில் இருக்குது. சி பில்லர் வித் அந்த ஹியூஜ் குவார்டர் கிளாஸ் வந்து அப்படியே அழகாக அவங்க ரியர் விண்ட்ஸ்னோட அழகாக ரேப் அரவுண்ட் பண்ணியிருக்காங்க. குவார்டர் கிளாஸ் இல்லை, ஆக்சுவலாக ரியர் கிளாஸ்லேயே அப்படியே அந்த ஒரு சின்ன எஃபெக்ட் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் சைட் லுக் பார்க்கும்போது குஷாக் மாதிரி தான் இருக்குது. பட் அந்த லென்த் வந்து இதை காமிச்சு கொடுத்துரும், இது குஷாக் இல்லை கைலாக் தான் அப்படின்னு சொல்லி. ப்ளஸ் இதோட ரூஃபில் வந்து இது சிங்கிள் டோன் கலர்னால பாடி கலரில் தான் இருக்குது. அதில் உங்களுக்கு எலக்ட்ரிக் சன் ரூஃப் கொடுத்துருக்காங்க. ரியர் எண்டில் உங்களுக்கு வந்து ஒரு க்ளாசி பிளாக் ஃபினிஷ் ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. க்ரூட் ரூஃபில் நார்மல் பிளைன் ரூஃபாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெனாரமிக் சன் ரூஃப் கிடையாது. ஒரு சின்ன ஸ்பாய்லர் எஃபெக்ட் இருக்குது. அதில் ஹைமவுண்ட் ஸ்டாப் லாங், ரியர் டிஃபாகர், வாஷ் வைப்பர்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்இடி டெயில் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்ப்ளிட் எல்இடி டைப்பாக இல்லை, பட் கனெக்டட் டைப்பாகவும் இல்லை, நார்மல் டைப்பாக தான் இருக்குது. பட் பார்க்க ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருக்குது. ஒரு பிளாக் ஸ்ட்ரைப் ரன் ஆகுது. அதில் வந்து ஒரு கார்பன் ஃபைபர் டெக்ஸ்சர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்கோடா பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த பூட் லைட்டில் கைலாக் பேட்ஜிங் கொடுத்துருக்காங்க. நம்பர் பிளேட்டுக்கு மேலே அப்படியே அழகாக அந்த ரியர் கேமரா ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. லோட் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் பற்றி பார்க்கலாம். ரோட் போர்ஷன் ஆஃப் ரியர் பம்பர் வந்து நியர்லி ஒரு ஃபுல் பிளாக் ஃபினிஷிங்கில் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு கிளாடிங் எஃபெக்ட் மாதிரி தான் இருக்குது. அதில் ரிஃப்ளெக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. லோவர் போர்ஷனில் உங்களுக்கு வந்து ஒரு மெட்டாலிக் வித் பிளாக் டியூல் டோன் ஸ்கிட் பிளேட் கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காரில். 189 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு நீடட் ப்ரெசன்ஸ் இந்த கார் கொடுக்குது. அண்டர் சேசிஸ் காம்பனன்ட்ஸ் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பிளாக் அவுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க இந்த காருக்கு. முதல்ல இந்த காரோட அவுட் எக்ஸ்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே ரொம்பவே இம்ப்ரெசிவாக கொடுத்துருக்காங்க. இப்போ இன்டீரியர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃப்ரண்ட் டோர்ஸ் நல்லா வெல் ஓப்பனிங்காக இருக்குது. ஒரு பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதில் ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ், பேசஞ்சர் ஆம்ரஸ், அதில் சாஃப்ட்வேர் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த எர்கனாமிக்காக பவர் விண்டோ கண்ட்ரோல்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. குரோம் ஃபினிஷ்டு டோர் ஹேண்டில்ஸ், அப்புறம் எலக்ட்ரிக்கலி அட்ஜஸ்டபிள் டிரைவர் அண்ட் கோட்ரைவர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. 6-way எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாருங்கள்,
பக்காவாக இருக்குது டேஷ்போர்ட். பிளாக் அண்ட் பீச் எஃபெக்ட்டில் நிறைய க்ளாஸி பிளாக் ஃபினிஷ் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டாலிக் ஃபினிஷ் மெட்டீரியல்ஸுக்கும் ஒரு க்ரோம் டச்சஸுமே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். இதெல்லாம் புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு, லெதர் ராப் ஸ்டியரிங் வீல், 10-inch டச்சிங் ஆடியோ, அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து 6 ஸ்பீக்கர் ஆடியோ சிஸ்டம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ரியர் டோர்ஸ் நல்ல வடி ஓப்பனிங்காக இருக்குது. அங்கேயும் உங்களுக்கு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர்ஸ், பேசஞ்சர் ஆம்ரெஸ்ட், டோர் ஹேண்டில்ஸ்லாம் க்ரோமில் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லைங்க. சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் அந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஆம்ரெஸ்ட்டில் நல்ல வைடான ரியர் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. ரீக்ளைனபிளான ரியர் சீட்ஸாக இருக்குது. 3 இண்டிவிஜுவல் ஹெடர்ஸ், சென்டர் ஆம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. பார்சல் ட்ரே கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கேபின் லைட்ஸ் இதற்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல டீசெண்டான ஒரு ஃபீச்சர் தாங்க. 6 ஏர்பேக் வேரியண்ட்னால உங்களுக்கு வந்து பீப்பிள் இருக்கு இன்சைட்லேயும் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்லேருந்து பார்க்குறீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஆட்டோ டிமிங் IRVM 10-inch டச்சிங் ஆடியோ, சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், லெதர் ராப் கியர் நாப், ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அதாவது ரியர் ஏசிவன்ஸ், ப்ளஸ் வந்து சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. டைப் சார்ஜிங் போர்ட்ஸோட கொடுத்துருக்காங்க. நல்ல டீசெண்டான ஒரு லெக் ரூம் அண்ட் மேசிவான ஹெட் ரூம் கொண்ட சூப்பர் ஸ்பேசியஸ் கேபின்னே சொல்லலாம். இந்த காரில் ஒரு காம்பேக்ட் எஸ்யூவி இருந்தாலும் நல்ல டீசெண்டான ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த காரோட இன்டீரியர்ஸில் டேஷ்போர்ட் பற்றி பார்த்தா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டியூல் டோன் எஃபெக்ட்டில் பிளாக் அண்ட் பீச்சில் கொடுத்துருக்காங்க. டேஷ்போர்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த சென்ட்ரல் கன்சோல்லேருந்து நம்ம வருவோம். இப்போது சென்ட்ரல் கன்சோலில் நீங்கள் டாப் போர்ஷன்லேருந்து வந்தீங்கன்னா அந்த பவர் இது சன்ரூஃப் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அது கீழே ஆட்டோ டிமிங் IRVM கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் கன்சோலில் உங்களுக்கு 10-inch டச்சிங் ஆடியோ வித் GPS நேவிகேஷன், சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், அது கீழே ஒயர்லெஸ் சார்ஜிங், லெதர் ராப் கியர் நாப், கப் ஹோல்டர்ஸ், அதில் உங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து டிரைவர் சீட் ஆம்ரெஸ்ட், அட்ஜஸ்டபிள் ஆம்ரெஸ்ட் வித் ஸ்டோரேஜ், அது சாஃப்ட் டச் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க லெதரில். ஒரு சூப்பர் ப்ரீமியமான ஒரு கேபினாக இருக்குங்க இந்த காரோட இது. நெக்ஸ்ட் இதோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வித் அட்ஜஸ்டபிள் கிளஸ்டர் பிரைட்னஸ், அவ்வளோ சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இது டாப் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் 80 வேரியண்ட்னால உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து பேடல் ஷிஃப்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக இதோட ஸ்டியரிங்கில் வந்து லெதர் ஆப் பண்ணியிருக்காங்க. அதாவது லெதர் ஆப் பண்ணியிருக்காங்க. 2 ஸ்போக்ஸ் தான் இருக்குது ஸ்டியரிங் வீலில். ப்ளஸ் இதோட பூட் ஸ்பேஸ் தாங்க நீங்கள் ஒரு கிளாஸ் லீடிங் 446 லிட்டர்ஸ் பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. சான்சேல் அதில் பார்சல் ஹூக்கு, கேபின் லைட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது போக வந்து இந்த பூட்டில் வந்து அந்த ட்ரே கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேர் வீலும் கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வித் டூல் கிட்டோட கொடுத்துருக்காங்க. ஸ்பேர் வீல் வந்து 195 செக்ஷனில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பூட் பார்த்தீங்கன்னா ஒரு 446 லிட்டர்ஸ், நியர்லி ஒரு 4 to 5 மெம்பர்ஸ் கொண்ட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஒரு வீக்கெண்ட் லாங் ட்ரைவ் போகிறதுக்கு இனஃபான லக்கேஜ் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். பாருங்கள், இந்த ட்ரே கீழே வந்து ஆக்சுவலாக அவங்க ஸ்பேர் வீல் கொடுத்துருக்காங்க. அது வித் டூல் கிட்டோட இருக்குது. நல்ல டீசெண்டான ஃபீச்சருங்க. இந்த காரோட பேஸ் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9.5 lakhs ஸ்டார்ட் ஆகி டாப் அண்ட் வந்து உங்களுக்கு வந்து நியர்லி ஒரு 16 lakhs வரைக்கும் இருக்குது. இந்த காரில் பேஸ் வேரியன்ட்ஸ்லேயும் 6 ஏர்பேக்ஸ், ABS, EBD, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சேஃபான காருங்க. 1250 kilograms வெயிட் இருக்குது. பாரத் NCAPல 5 star ரேட்டிங் வாங்கியிருக்கு. இந்த கார் பிடிச்சிருச்சா வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். தேங்க்யூ.